ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். பார்க்க போகிறது குல்கா ரொட்டி. குல்கா ரொட்டின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. கேழ்வரகு தேங்காய் பால் கொழுக்கட்டை அதாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவு கேழ்வரகு மாவு, 3/4 டம்ளர் அளவு சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் பூ துருவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, தேங்காய் பூ வந்து கொஞ்சம் 1/4 மூடி திருவி வச்சது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சறதுக்கு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். சுகர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் சுகர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவுக்கு அளவுக்கு வந்து 3/4 டம்ளர் அளவு சுகர் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அஸ்கா சக்கரை தாங்க எடுத்திருக்கோம். இதை வந்து நாங்கள் பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தனியாக கொட்டி வச்சாச்சு. இப்போ இந்த மாவை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ வேக வைக்க போகிறோம். இதை வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் பாருங்கள் தண்ணி ஊற்றி இப்போ ஒவ்வொன்றா உருண்டை நம்ம போட போகிறோம். போட்டு இது வந்து பிரியாதுங்க, அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக போடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரைவேக்காடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டொமக் இஷ்யூ வரும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு இடையில அந்த சக்கரைப்பாகு இன்னொரு அடுப்பில் சக்கரைப்பாகை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சக்கரைப்பாகு வேண்டாம், நாங்கள் தேங்காய் பால் தான் இது பண்ணுவோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து சக்கரைப்பாகு கொதிய விட்டு அதில் வந்து லைட்டாக நாங்கள் தேங்காய் பால் ஊற்றி ஏலக்காய் பொடி போட்டு நாங்கள் அப்படி செஞ்சோம். நீங்கள் வந்து ஆப்பத்துக்கு எப்படி தேங்காய் பால் எடுப்போமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா கொதிய விடணும். பாருங்கள் அந்த மாவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேக விடணுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த உருண்டைங்களை வந்து நம்ம அந்த தேங்காய் பாலில் நம்ம போட போகிறோம். நல்லா கொதிய விட்டு போடுங்க. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதியணும். 1/4 மணி நேரம் நல்லா கொதிய விட்டு போடுங்க. அதில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகணுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும். அதனால் நல்லா 1/4 மணி நேரம் கொதிய விட்டு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ரெசிபினா இதை நீங்கள் பார்க்கலாங்க. செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஏன்னா சாக்கோஸு வெளியில் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு இது வந்து நீங்கள் செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது. ஸ்வீட் ரெசிபினால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள். இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.